கார்த்திக் ராஜா ஆமாம். அப்பா அம்மா வந்திருந்தாங்கப்பா. சரி. அவங்களோட வருத்தத்தை எல்லாம் சொன்னாங்க. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் லாஸ் ஆயிடுச்சு, ஆமாம். பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னாங்க. உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நிறைய விஷயம் சொன்னாங்க. என் பையன் வந்து என்ன இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான், என் பையன் ரொம்ப புத்திசாலி புள்ள. உங்கள் அம்மாவோட வாயில் நல்ல விஷயங்கள் தான்ப்பா நிறைய வந்தது, ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்தது. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நமக்கு எல்லாருக்கும் தான் குறை இருக்கு இல்லையா? என்கிட்ட நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்டயும். பட் நம்ம இப்போ எதுக்கு உட்காந்து பேசுகிறோன்னா, ஏதாவது வகையில் உங்களை நாங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மன அழுத்தம் இருக்குது, இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் உங்கள் மனசில் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க மனசில் இருக்கிறது உங்களுக்கு புரியலைன்னா, நம்ம உட்காந்து உங்கள்கிட்ட பேசினா அதனால ஒரு தீர்வு கிடைக்கும்னா நல்லது. ஒரு அடோலசன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஏஜில் நம்ம கொஞ்சம் குழம்பி போய் தான் இருப்போம். எது சரி எது தப்பு நமக்கு தெரியாது. பேரண்ட்ஸ்குள் இருக்கிறது ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நாங்கள்லாம் உங்கள் ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ப்ராப்ளமே இல்லையே தம்பி. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கு. அது மேஜர் ப்ராப்ளம் தம்பி. ஏன்னா கார்த்திக் ராஜாவோட வாழ்க்கையை பாதிக்கிறது ஒரு ப்ராப்ளம். அது ஹவ் இஸ் லைஃப்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? தண்ணி அடிக்கலைன்னா வீட்டில் அவங்க பண்ணுற டார்ச்சர் அவ்வளவு. நம்ம ஒரு இது பண்ணாலுமே அவங்க இருக்கும்போது நல்லா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்மளை தான் திட்டுவாங்க. என்னால் வீட்டுக்கு வராதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. அதான் சில டைம் வீட்டுக்கு போக மாட்டேன். கையில் கேஷ் இருந்ததுன்னா வீட்டுக்கு போகவே மாட்டேன், எத்தனை நாளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போக பிடிக்காது? பிடிக்காது, ஏன்னா திட்டுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலங்கும்போது ரொம்ப பிடிக்கல. அப்படியே சுத்த போய் தான் இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. பட் உங்களுக்கு தெரியுமா இது எல்லா பசங்களுக்கும் இந்த ஏஜில் இப்படி வரும்னு தெரியுமா? தெரியும் எனக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில பெற்றவங்க வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு டீல் பண்ண தெரியும். உங்கள் பெற்றவங்க கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த டெம்பர் ரொம்ப சீக்கிரம் போயிடுறது போல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அப்பா கைக்குள்ளே இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கலாம். அப்பா வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க, அப்போ வந்து அம்மா கைக்குள்ளே தான் இருந்தேன் நான். இப்போ அம்மாவால் வீட்டு விட்டு வெளியே வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பா இருந்தாங்கன்னா வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன், நான் பயப்படுவேன். அம்மானா பையன் இருக்காது, எப்போனாலும் வரல எப்போனாலும் போகலாம் அப்படின்ட்டு. இந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு. தம் அடிப்பேன், தம் அடிக்கிறது வந்து வீட்டுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து தான் போட்டு போவேன். ஆனால் இப்போ அப்படி எதுவுமே போட்டு போக முடியாது, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு திமிரில் அப்படி போயிடுச்சு. இதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கா தம்பி உங்களுக்கு? ஆசை இருக்குது, ஆனால் அவங்க பேரண்ட்ஸு சரியில்லை எனக்கு. அப்படி சொல்லாதீங்க, பேரண்ட்ஸ் சரியில்லை சொல்கிறத விட அவங்க சூழ்நிலை அப்படி. நீங்கள் சின்ன பையன்ல, நீங்கள் வந்து யங்ஸ்டர். உங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் தம்பி? அம்மாவுக்கு ஒரு 42 வயசு இருக்கும். அப்பாவுக்கு? அப்பாவுக்கு ஒரு 44 வயசு இருக்கும். அந்த வயசில் திருந்துறது ஈஸியா இல்லை உங்கள் வயசில் திருந்துறது ஈஸியா? அந்த வயசுல திருந்த முடியாது இல்லை? அப்போ நம்ம தானே மாற்றிக்க முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு, அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.